ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மெயின் போர்டு கிட்ட எப்படி அந்த பல்பை கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சுவிட்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பல்பு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃபியூஸை கலத்தி வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி. இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம முதல்ல மெயின் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஃபியூஸை கலத்தணும். இந்த பல்புலாம் கரெக்டாக டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஏன்னா லூஸாக இருந்தால் ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அந்த ப்ளூ ஒயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல். அந்த மேலே இருக்க எல்லோ ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபேஸு. இப்போ நம்ம அந்த ரெண்டுலேயே தான் கனெக்ஷன் பண்ண போகிறோம். இது எல்லாமே சாதா சர்க்கியூட் தான். அந்த பல்பு சுவிட்ச் கனெக்ஷன் தான். இது எப்படின்னா ஃபேஸ்லேருந்து வந்து டேரெக்டாக ஒரு பல்போட ஹோல்டருக்கு ஒன்று போவோம். இன்னொரு இதை எடுத்து சுவிட்சுக்கு போகணும். அந்த சுவிட்சில் வந்து இன்னொரு ஒயர் எடுத்து நமக்கு நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்கணும். இதுதான் சாதா கனெக்ஷனு. நம்ம ஃபேஸை வந்து எல்லோ லைன் கொடுக்க போகிறோம். சுவிட்சிலேருந்து வர ஒரு நியூட்ரல் லைனை வந்து ப்ளூ கலர் இடத்துல கொடுக்க போகிறோம். கரெக்டாக நம்ம அந்த ஒயரெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கும். நல்லா கரெக்டாக அளவு எடுத்து வச்சுக்கணும். அந்த போர்ட்லேயே போட்டிருக்கோம், என்னன்னு போட்டிருக்கோம். அதை வச்சு நியூட்ரல் கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்தில் இருக்கிறது ஃபேஸ் லைனு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. ஃபியூஸை போட்டாச்சு. மெயின் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பல்பு போட்டு பார்ப்போம் எரியுதான்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலர் பல்ப் போட்டிருக்கோம். புதுசு சூப்பராகவே எரியுது. இந்த பல்பு எல்லாமே சாதா கனெக்ஷன் தான். இந்த ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் எங்கே கனெக்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதுதான் மெயினான விஷயம். அது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கலத்தின மாதிரியே மாட்டிட்டோம்.